pathway channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா bubble sortோட algorithm, code using Java, time complexity தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் bubble sort அப்படின்னா வந்து ஒரு அரே கொடுத்துருப்பாங்க, unsorted-ஆ இருக்கும். ஸோ அதை வந்து sorted-ஆ மாற்றுவோம். லாஸ்ட் டைம் வந்து செலெக்ஷன் சார்ட் பார்த்தோம். அது வந்து என்ன பண்ணோம்னா ஒரு அரே இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு போகும். ஆனால் இந்த பபிள் சார்ட் என்ன பண்ணோன்னா லாஸ்ட்லேருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வரும். கிரேட்டஸ்ட் நம்பர் எதுவோ அதை லாஸ்ட் இண்டெக்ஸில் ப்ளேஸ் பண்ணும். அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அரே வந்து 10, 2, 3, 6, 17, 9 கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் 10 and 2-வை கம்பேர் பண்ணும். ஒரு எலமெண்ட்டை மற்ற எல்லா எலமெண்ட் கூடயும் கம்பேர் பண்ணி கிரேட்டஸ்ட் எலமெண்ட்டை லாஸ்ட் இண்டெக்ஸில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அதனால் 10 and 2 பார்க்கும். ரெண்டும் வந்து 10 is greater than 2. ஸோ ஸ்வாப் பண்ணும். ஸ்வாப் பண்ணும்போது எனக்கு 10 வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வந்துடும். ஸோ 10 and 3 கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்வாப்பிங் 3, 10 and 6. ஸோ 10 is greater than 6. ஸோ அதனால் லாஸ்ட் இண்டெக்ஸ் வரணும். ஸ்வாப் 10 is less than 17. ஸ்வாப் வேணாம். 17 and 9 கம்பேர் பண்ணும்போது 17 is greater. ஸோ 17 வந்து லாஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ ஒரு ஸ்வாப் முடிஞ்சிச்சு. அடுத்தது 2 and 3 செக் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது. 2 is less than 3, 3 is less than 6, 6 is less than 10, 10 is greater than 9. ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகும், 10 வந்து லாஸ்ட் இண்டெக்ஸில் ஸ்வாப் ஆகும். ஸ்வாப் ஆகிட்டு இதோட இது முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பாஸ் 3ங்கும்போது எனக்கு வந்து 3ங்கும்போது 2 and 3 கம்பேர் பண்ணும். ஸ்வாப் வேணாம். 3 and 6, 6 and 9 நோ ஸ்வாப் ரெக்வர்டு. ஸோ அதனால் இது அப்படியே இருக்கும். அடுத்தது ஃபோர்த் இதில் எனக்கு 3 வரைக்கும் கம்பேர் ஆகும். அப்போது இங்கே வந்து 3 ஸ்வாப் ஆயிருக்கா. ஃபஸ்ட்டு என்ன ரூல்னா, லெஃப்ட் இஸ் கிரேட்டர் தென் ரைட். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் எலமெண்ட் இஸ் கிரேட்டர் தென் ரைட் சைடு இண்டெக்ஸ் எலமெண்ட் அப்படின்னா ஸ்வாப் பண்ணலாம். ஸோ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் பாஸில் லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் நான் வந்து செக் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் எலமெண்ட் -1, அதுக்கடுத்து ஸ்வாப்பில் -2, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா இதில் அரே எலமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். பிஃபோர் அப்படின்னு போட்டுட்டு இன்ட் நம். ஸோ பிஃபோர் ஸ்வாப்பிங் இப்படி இருக்குது பபிள் ஷார்ட்க்கு முன்னாடி அப்படிங்கிறத இதில் பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணிவிட்டு பபிள் ஷார்ட் ஆஃப் அரே ஷார்ட் பண்ணினதுக்கப்புறம் அரே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதில் எனக்கு அரே வந்து பாஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ அரேவோட லென்த் எனக்கு தெரியணும். அரே டாட் லென்த் ஈக்குவல் டு என். என் தான் வந்து எனக்கு அரே லென்த் அப்படின்னு எடுத்தாச்சு. ஏன்னா அரே லென்த்தோட வேல்யூ ஹோல்ட் பண்ணுது. ஸோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்வாப் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஏன்னா நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், 2 எலமெண்ட்டை கம்பேர் பண்ண போகிறேன். கம்பேரிங் 2 adjacent எலமெண்ட். ஸோ அதனால் எனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்வாப் வேணும் அப்படிங்கிறத எனக்கு இதுதான் டிட்டர்மைன் பண்ணும். லாஸ்ட்லேருந்து வரணும். ஏன்னா எனக்கு லாஸ்ட் எலமெண்ட் லாஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து தான் அரேஞ்ச் ஆகிட்டு வரும் கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ அதனால் n-1 greater than equal to 0, I minus தான் அவுட்டர் லூப்பில் கொடுத்துருவேன். இட் வில் டிட்டர்மைன் தி நம்பர் ஆஃப் ஸ்வாப். இன்னர் லூப் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அண்ட் I-1 அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, எனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்வாப்போ இப்போ வந்து எனக்கு ஃபிஃப்த்து ஸ்வாப் அப்படிங்கும்போது எனக்கு 5 - 1 4. ஸோ எனக்கு என்ன இருக்கணும், 0லேருந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு 4. அப்போ அந்த எலமெண்ட் வரைக்கும் எனக்கு கம்பேர் பண்ணால் போதும் அப்படிங்கிறது மட்டும் நான் டிட்டர்மைன் பண்ணுவேன். J++ டு கம்பேர் தி adjacent எலமெண்ட். ஏன்னா இங்கே ஏன் I-1னா எனக்கு ஐங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்குவேன். I அதுக்கப்புறம் I+1 இல்லை, ஜேன்னு ஒரு எலமெண்ட், J+1 அப்படிங்கிற எலமெண்ட் தான் எடுப்பேன். சப்போஸ் எனக்கு வந்து லெஸ் தேன் ஐன்னு எடுத்தேன்னா எனக்கு ஐயோட வேல்யூ ஒரு 4 இருக்குன்னா இங்கே என்ன வரும், J = 4, J+1 = 5 ஆயிரும். 5ங்கும்போது அரே வந்து அவுட் ஆஃப் பவுண்டாக போகும். ஸோ இந்த எரரை அவாய்ட் பண்ணுறதுக்காக I-1 அப்படிங்கிற எடுத்திருக்கேன். J+1 ஓகே. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 adjacent எலமெண்ட்டை மட்டும் கம்பேர் பண்ணால் போதும். ஸோ லெஸ் தேன் J, அரே ஆஃப் ஜேங்கிறது லெஃப்ட் எலமெண்ட்.
இஸ் கிரேட்டர் தென் அரே ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன்ங்கிறது ரைட் எலமெண்ட். லெஃப்ட் எலமெண்ட் ரைட் எலமெண்ட்டை விட கிரேட்டராக இருந்தால் ஸ்வாப் பண்ணணும். அப்போது எனக்கு அரே ஆஃப் ஜேவை டெம்ப்புங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். array of j equal to j plus 1. So array of jல j plus 1 வேல்யூ கொடுத்துட்டு j plus 1ல jோட வேல்யூ வேணும். ஸோ அதனால temp அப்படின்னு போட்டு ஸ்வாப் பண்ணுறேன். ஆஃப்டர் தட் எனக்கு வந்து ஸ்வாப் ஆயிரும். ஸோ 10 2 3 6 17 9 இருக்குது. ஸோ அங்கே ட்ரை ரனில் பார்த்த மாதிரி தான் இதை வந்து ஸ்வாப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்வாப்பில் எனக்கு கம்பேர் பண்ணும் கிரேட்டஸ்ட் எலிமெண்ட் 17. ஒரு எலிமெண்ட்டாக கம்பேர் பண்ணும் 17. ஓகே, இந்த 17ஓட முடிஞ்சிச்சு. எனக்கு நெக்ஸ்ட் ஸ்வாப்பில் செகண்ட் ஸ்வாப் ஜே வந்து ஐ வந்து செகண்ட் ஸ்வாப். ஸோ செகண்ட் ஸ்வாப்புங்கும்போது 2லேருந்து 9 இங்கே இருக்கும், ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இது வரைக்கும் தான் எனக்கு கம்பேர் ஆகும். 4 எலமெண்ட் 5 எலமெண்ட் மட்டும்தான் எனக்கு இது வந்து கம்பேர் ஆகும். நெக்ஸ்ட்டு 4, அப்புறம் 3, நெக்ஸ்ட்டு 2, அதுக்கப்புறம் 1. ஃபைனலில் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகி அவ்வளோதான்.